ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிஆர்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ்டு ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐசிடி கான்செப்ட் தமிழ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிபிஆர்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா நான் எதை மீன் பண்ணுறேன்னா, ஒரு செல் சைட் லிக்விடிட்டியாக இருக்கலாம், அல்லது பை சைட் லிக்விடிட்டியாக இருக்கலாம், ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டியாக இருக்கலாம், ஒரு ஃபேர் வேல்யூவாக இருக்கலாம். அதாவது நான் சொல்கிறது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூவாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், ஒரு பிரேக்கர் பிளாக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணும்னா, பை சைட் அண்ட் செல் சைட் ஃபேர் வேல்யூ வந்து போத் ஆஃப் த சைடு வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஜோன்ஸை வந்து நம்ம வந்து பிபிஆர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்கள் ஃபேமஸாக பார்த்துட்டு இருக்க யூடியூப் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இந்த பிபிஆர் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி செட்டப். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை மேக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கரெக்டான பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கரெக்டான பிபிஆரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட என்ட்ரி வந்து ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து H1ஓட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ H1ஓட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா பிரேக்கர், அதாவது பிரேக்கரை தான் நான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த ஹைஸில் இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆர்டர் பிளாக்கு ரியாக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக்கர் கிரியேட் ஆகுது ஹையர் டைம் ஃப்ரேமில் H1ல. ஸோ பிரேக்கர் கிரியேட் ஆகி அதே இடத்துல நமக்கு பிரேக்கர் இருக்கிற இடத்துலயே 15 மினிட்ல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்குமே வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து டபுள் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பிரேக்கர் இருக்கு பிளஸ் ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா? ஸோ தென் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா அகைன் ஒரு கன்சாலிடேஷன்ல போயிட்டு இருக்கு. டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருது, அதாவது இந்த பிரேக்கருக்கு வருது. ஸோ இந்த பிரேக்கர் பிளஸ் நமக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகி வரும்போது நமக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி பிடிஆர்ஐவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் என்ன கிரியேட் பண்ணுதுன்னா நமக்கு லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணுது. ஸோ ப்ரைஸ் வந்து பை சைட் லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணுது. ஸோ கிரியேட் பண்ணி அகைன் ப்ரைஸ் வந்து பை சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பை சைட் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்குன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபேர் வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபேர் வேல்யூவை கிரியேட் பண்ணி ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா பை சைட் லிக்விடிட்டி அண்ட் தென் ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்ஐல டேப் பண்ணுது. ஸோ இந்த பிடிஆர்ஐல டேப் பண்ணிட்டு அண்ட் தென் அகைன் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா செல் சைட்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபேர் வேல்யூவை கிரியேட் பண்ணுது. ஸோ இது பை சைட்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேர் வேல்யூ அண்ட் தென் இது செல் சைட்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேர் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு ஃபேர் வேல்யூவும் கம்பைன் ஆகி ஓவர்லாப் ஆகி வர இடத்த தான் வந்து நம்ம பிபிஆர் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜோனில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸுமே வேணாம். ஏன்னா ப்ரைஸ் ஆல்ரெடி ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்ஐல டேப் பண்ணியிருக்கு அண்ட் தென் நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் தென் நமக்கு அகைன் ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இது செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் போது நம்மளோட இந்த பிபிஆர் என்ட்ரி வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரியாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பெரிய ஃபேர் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு என்னோட சின்ன ஃபேர் வேல்யூவை என்ட்ரிக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். அதாவது இந்த பெரிய ஃபேர் வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சின்ன ஃபேர் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் என்னோட பிபிஆராக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட என்ட்ரி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபேர் வேல்யூவோட இந்த ஜோனில் என்னோட என்ட்ரி இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே என்னோட ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:3, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் நான் வைப்பேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி பார்க்கறதுன்னா இந்த லோ டு இந்த ஹைக்கு ஃபிபனாச்சி போட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 இந்த இடம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் இந்த மாதிரி தான் என்னோட டார்கெட்டை பேஸ் பண்ணுவேன். ஸோ எக்ஸாக்டாக ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3ல வந்து டேப் பண்ணிவிட்டு அகைன் ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் இல்லாமலே நீங்கள் வந்து என்ட்ரியை மேக் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து என்ட்ரி மேக் பண்ணுறதுக்கு எந்த ஃபேர் வேல்யூவில் என்ட்ரி மேக் பண்ணுறது, எந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி மேக் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பேர் சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ அது வந்து இன்னும் கிளியராக இருக்கும். எந்த ஃபேர் வேல்யூவில் நம்ம என்ட்ரி மேக் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக காணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கா? ஏஷியனோட கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடந்து ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த கன்சாலிடேஷனோட ஹையை கலெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஹையை கலெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா பிரேக் பண்ணுது. இந்த பிரேக்கிங் மூவ்ல ஏகப்பட்ட ஃபேர் வேல்யூ நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ எந்த ஃபேர் வேல்யூவில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுனே தெரியாமல் இருப்போம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒன்று அண்ட் தென் இந்த இடத்துல ஒன்று எக்ஸ்ட்ரீம் ஃபேர் வேல்யூ அண்ட் தென் இந்த இடத்துல ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எந்த இடத்துல நம்ம என்ட்ரியை மேக் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இவ்வளோ ஃபேர் வேல்யூ இருக்கும்போது எந்த இடத்துல என்ட்ரி மேக் பண்ணுறது? ஸோ இங்கே தான் வந்து நமக்கு பிபிஆர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி இந்த மொமெண்டம் நடக்கிறதுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பை சைட் ஃபேர் வேல்யூ. அண்ட் தென் பிரைஸ் என்ன பண்ணுதுன்னா, அகைன் கீழ இறங்கி வந்து இந்த ஃபேர் வேல்யூக்கு ஒரு சின்ன ரியாக்ஷன் குடுக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் நமக்கு ஃபெயில் ஆகி பிரைஸ் வந்து இந்த ஃபேர் வேல்யூ பிரேக் பண்ணுது. ஸோ இதுதான் நெறைய பேர் வந்து இன்வெர்ஷன்னு நெனச்சுப்பாங்க. ஸோ இது இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூன்னு. பட் இது இன்வெர்ஷன் கிடையாது. இது வந்து பிபிஆர். ஓகேங்களா? ஸோ பிரைஸ் என்ன பண்ணுதுன்னா, ரியாக்ட் ஆகி பிரைஸ் வந்து பிரேக் பண்ணுது. ஸோ பிரேக் பண்ணும்போது நமக்கு எஃபிஷியன்ட்டா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூவ கிரியேட் பண்ணுது மார்க்கெட். ஸோ இப்ப இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாரி 2 ஃபேர் வேல்யூவும் ஓவர்லேப் ஆகி வரும்போது, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ தான் வந்து பிபிஆர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி நம்ம ட்ரேட் மேக் பண்ணும்போது, ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடா வந்து நமக்கு வந்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஜோன்ஸ்ல வந்து நம்ம என்ட்ரிய மேக் பண்ணும்போது, நம்மளோட ரிஸ்க் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். பட் உங்களோட கேப்பிட்டல் எவ்வளோ இருக்கோ, அதுக்கேத்த மாரி நீங்க லாட் சைஸ போட்டு நீங்க என்ட்ரி எடுக்கும்போது, உங்களோட ரிஸ்க்க வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல நான் என்னோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைக்கு மேல தான் வைப்பேன் இல்லையா? ஸோ என்னோட என்ட்ரி வந்து இந்த ரேஞ்சோட பாட்டம்ல இருக்கும். இந்த ஃபேர் வேல்யூவோட பாட்டம்ல நான் என்னோட ட்ரேட பிளேஸ் பண்ணேன்னா, ஸோ இந்த இடத்துல இப்ப நான் என்னோட ட்ரேட பிளேஸ் பண்றேன்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் நான் வைப்பேன். ஆல்மோஸ்ட் 19 பிப் கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கு. இல்லையா? ஸோ இந்த மாரி ஜோன்ஸ்ல வரும்போது, ஸோ நீங்க உங்களோட கேப்பிட்டல் எவ்வளோ இருக்குதோ, அதுக்கேத்த மாரி உங்களோட ரிஸ்க்க ரெடியூஸ் பண்ணணும். ஓகே. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம். என்னோட டார்கெட்ட நான் எங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ நெக்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஈக்குவல் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. எல்லா டைமுமே வந்து ஈக்குவல் லோவ பிரைஸ் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் ஈக்குவல் லோஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் ஓல்டு லோ இருக்கலாம். ஓகேங்களா? பட் நம்ம எப்படி பிரைஸ வந்து அந்த லெவல் வரைக்கும் போகுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த லோ டூ இந்த ஹைக்கு நான் ஃபிபனாச்சி போட்டேன்னா, என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3 இல்லையா? ஸோ என்னோட 3 இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வர வரைக்குமே நான் என்னோட ட்ரேட ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்ட்டா பிரைஸ் வந்து 1:3 வந்து டார்கெட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிபிஆர்ல வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிபிஆர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த இடத்துல ஃபேர் வேல்யூல நம்ம என்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பிபிஆர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இத யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடுமே எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேடுமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பிஃபோர் சார்ட், இது வந்து ஆஃப்டர் சார்ட். ஓகேங்களா? ஸோ நான் எத பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுத்திருந்தேன்றத காட்டுறேன். ஸோ நான் எடுத்தது வந்து இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேண்டில்ல தான் வந்து என்னோட ட்ரேட நான் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிபிஆர் எப்படி ஒர்க் ஆச்சுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இந்த இடத்துல கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டிய பிரைஸ் கலெக்ட் பண்ணிட்டு, இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக்குக்கு பிரைஸ் ரியாக்ட் ஆச்சு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ரிஜெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் பிரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ எனக்கு வந்து பை சைடுக்கான ஃபேர் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கும். இந்த ஃபேர் வேல்யூக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கும். அதாவது பிரைஸ் இந்த ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணிட்டு கீழ இறங்கி வந்து இந்த ஃபேர் வேல்யூக்கு ரியாக்ட் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி அண்ட் தென் பிரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ஃபேர் வேல்யூவை எஃபிஷியன்ட்டா பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது அகைன் ஒரு செல் சைடுக்கான ஃபேர் வேல்யூவை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு பர்ஃபெக்ட்டான பிபிஆர்னு நான் சொல்வேன். ஏன்னா பிரைஸ் ஆல்ரெடி இந்த ஃபேர் வேல்யூக்கு ரியாக்ட் ஆகி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ரிஜெக்ஷன் ஆகும்போது நமக்கு அகைன் ஒரு ஃபேர் வேல்யூவை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ தான் வந்து நம்மளோட பிபிஆர். 2 ஃபேர் வேல்யூமே ஓவர்லேப் ஆகி ஒரே இடத்துல வரதுனால இந்த ஏரியா வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி செட்டப்க்கான ஒரு ஏரியா இது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எந்த ஃபேர் வேல்யூ சூஸ் பண்றது இந்த பிபிஆர்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மாலஸ்ட் ஃபேர் வேல்யூ. இந்த ஸ்மாலஸ்ட் ஃபேர் வேல்யூ தான் வந்து நமக்கு வந்து பிபிஆரா ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தென் பிரைஸ் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே நான் என்ட்ரி போட்டேன். அதாவது இந்த சின்ன ஃபேர் வேல்யூக்கு வந்ததுக்கு அப்புறமே நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து என்னோட டார்கெட் வந்து இந்த ஈக்குவல் லோஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லோஸ்ல தான் என்னோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹைக்கு மேல. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ட்ரிய மேக் பண்ணும்போது, இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சு நம்ம என்ட்ரிய மேக் பண்ணும்போது, இந்த பிபிஆர் வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி செட்டப். ஸோ நீங்க யூடியூப்ல பார்த்த ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் வந்து ஃபேமஸான ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் பிபிஆர்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களோட சக்சஸ்க்கு காரணமே பேஷண்டா வெயிட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அந்த ட்ரேடை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ட்ரேட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் சொல்றதுனால நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கிரியேட் ஆனோன்னு என்ட்ரி போட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஃபெயில் ஆகும். ஏன்னா பேக் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஸோ அந்த கான்செப்ட்ல நீங்க மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பிபிஆர்ல என்ட்ரி எடுக்கும்போது அந்த என்ட்ரி எல்லாமே வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி தான் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.